ரத்னசாமின்ற ஒரு பேரில் தான் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அவரும் லோக்கல் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காரு. வேணும்னா அந்த அட்ரஸுக்கு போய் நீங்கள் விசாரிங்களேன். இல்லைண்ணே, நாங்கள் போய் விசாரிச்சு தானே வரேன். அங்கே ஒருத்தரும் இல்லை. அப்போது வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை தம்பி. சரிண்ணே. சரிப்பா. சரவணா சொல்லு. ரம்யா, அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சேன். அங்க யாருமே இல்ல. ரத்னசாமியோட பெயர்ல தான் அந்த அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரத்னசாமி ஆரம்பத்துல இருந்து உன்னை ஏமாத்தணும் தான் இவனுங்க கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்கான். இல்லனா யாரோ ஒரு ரெசார்ட் ஓனருக்கு எதுக்கு ரத்னசாமி பேர்ல வீடு எடுத்து கொடுக்கணும்? ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்கானுங்க. இப்ப என்னதான் பண்றது ரம்யா? இந்த விஷயத்துல ரத்னசாமி ஓனரா நடிச்சவன். இவங்களை தாண்டி வேற யாராவது இன்வால்வ் ஆன மாதிரி உனக்கு சந்தேகம் இருக்கா? சரவணா, அந்த ரிசார்ட்ல ஒரு மேனேஜர் இருந்தான். அவனும் இவங்க கூட்டாளி தான் ரம்யா. அப்புறம் என்ன? உடனே அந்த ரெசார்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரி. ஓகே ரம்யா. ஹலோ. ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். சொல்லுங்க. உங்க ரிசார்ட்ல ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல? வெங்கட் சாரியா கேக்குறீங்க? ஆமா, அவர்தான். அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? தேங்க்ஸ்ங்க. ஓகே, தேங்க்யூ சார்.